எப்படி இருக்கீங்க? திருப்பியும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு பன்னீர் கீமா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நிறைய பேர் நம்ம பன்னீருக்கு ரொம்ப பிடிச்சவங்களாக இருப்பாங்க. அவங்க எப்போ பார்த்தாலும் பன்னீர் பட்டர் மசாலா அல்லது பன்னீர் டிக்கா மசாலா தான் சாப்பிடுவாங்க. இது அதுலேயே கொஞ்சம் வேரியேஷன் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எல்லா பிரெட் ஐட்டு கூடயும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நம்ம எப்படி மட்டன் சிக்கனை கொத்தி அதை வந்து கீமான்னு சொல்கிறோமோ அதே மாதிரி இதை பன்னீரை ஸ்ப்ரெட் பண்ணி கீமான்னு சொல்லி பண்ணுறது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதில் வெங்காயம் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், இதில் கொத்தமல்லியும் வெந்தயக்கீரை ரெண்டையும் சேர்த்து அரிஞ்சு வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு ஜீரகம், குடமிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, உப்பு, இதில் மிளகுத்தூளும் மிளகாய்த்தூளும் காரத்துக்கு பாதி பாதி போட்டிருக்கேன். நீங்கள் வேணுங்கிறத மட்டும் கூட போட்டுக்கலாம். தனியாத்தூள், ஜீரகத்தூள். இதை தாளிக்கிறதுக்கு ஆயிலும் கொஞ்சம் பட்டரும் நான் போட போகிறேன். உங்கள் விருப்பப்படி நீங்கள் எது வேணாலும் செய்யலாம். பன்னீர் தான் இதில் ரொம்ப முக்கியம். இதை துருவி சேர்த்துக்க போகிறோம் கடைசியில், அதனால் பன்னீர். இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை வச்சு பற்ற வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆயிலும் கொஞ்சம் பட்டரும் நான் சேர்க்க போகிறேன். இது காஞ்ச பிறகு ஒவ்வொன்றா நம்ம சேர்க்கணும். முதல்ல ஜீரகம் பொரிய ஆரம்பிக்குது. இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி மேஷ் ஆகணும். அப்போ தான் இது நல்ல கிரேவி கிடைக்கும். வெங்காயம் பாதி வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி சேர்க்க போகிறோம். இது கூடவே உப்பு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட், இதில் நல்லா வதங்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனை போயிட்டணும், இல்லைன்னா பச்சை வாசனை வரும். இந்த ஈரத்துலேயே அது நல்லா வேகும். இல்லை அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இப்போ பொடிங்க சேர்க்க போகிறேன். தனியாத்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூளும் பெப்பர் தூளும். மசாலா கட்டி இல்லாமல் இந்த பவுடர்லாம் கலந்த பிறகு குடமிளகா, இப்போ உப்பு காரம் பார்த்துக்கோங்க. பெப்பர் பிடிச்சவங்க கொஞ்சம் அதிகமாக பெப்பர் தூள் கூட இதில் சேர்த்துட்டா நல்லாயிருக்கும். இப்போ வெந்தயக்கீரையும் கொத்தமல்லியும் சேர்க்க போகிறேன். சில பேர் இதில் வெந்தயக்கீரை காய வச்சோன்னே கசூரி மேத்தின்னு சொல்கிறேன், இதை சேர்ப்பாங்க. நான் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கேன். வெந்தயக்கீரை உடம்புக்கு நல்லது. எப்போ வேணுமோ காய்கறிகள் கூட சேர்த்து சாப்பிட்லாம். சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறவங்க கட்டாயமாக சேருங்க. இதை நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா குழைய வேக வச்சுக்கணும். காய் இதெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. இது கூட பன்னீர் சேர்த்தா முடிஞ்சிடும். நீங்கள் இந்த டேஸ்ட்டு இந்த கன்சிஸ்டன்சி பிடிக்கிறவங்க இந்த பதத்தில் செஞ்சுக்கோங்க. ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா இதை இன்னும் நல்லா பேஸ்ட் மாதிரி எந்த இதுவுமே தெரியாது, வெறும் பேஸ்ட்டாக தான் இருக்கும். அதுக்கு அவங்க
வெங்காயத்தையும் தக்காளியையும் பியூரியாக பண்ணி மிக்சியில் போட்டு அடித்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வேணும்னா நீங்களும் அதே மாதிரி வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா மிக்சியில் அடித்து இந்த மசாலா கூட ஆட் பண்ணி இதே மாதிரி செய்ய வேண்டியதுதான். இது ஒரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். இதை பிடிச்சவங்க இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு நம்ம பன்னீரை கிரேட் பண்ணி சேர்க்கணும். உதுத்து சேர்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்காது. இந்த மாதிரி கேரட் துருவுற பலகையில் நீங்கள் இதை கிரேட் பண்ணணும். இந்த மாதிரி எவ்வளோ பன்னீர் வேணுங்கிறது அவங்கவுங்க டேஸ்ட்டு. பன்னீர் பிடிச்சவங்க நிறைய கூட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பன்னீர் கீமானா இந்த மாதிரி திருவி சேர்க்கறது தான் கீமா. இது மட்டனில் கீமா பொடியாக இருக்கிற மாதிரி இது பன்னீர் இது பொடியாக இருக்கிறதுனால இது பன்னீர் கீமா மசாலா. இன்னும் கூட கொஞ்சம் நம்ம பன்னீர் போட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது உப்பு காரம்லாம் பார்த்து நீங்கள் நிறுத்திடலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ண போகிறேன். நம்ம பன்னீர் கீமா ரெடி ஆயிடுச்சு. இதை சப்பாத்தி, நான், அது போல் ப்ரெட் ஐட்டம் கூட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெஜிடேரியன் வெர்ஷன். நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க எக்கை பாயில் பண்ணிவிட்டு இப்போ நம்ம பன்னீரை கிரேட் பண்ண மாதிரியே அந்த எக்கை கிரேட் பண்ணி இதே மாதிரி கடைசியில் மசாலா கூட சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அது எக்கு கீமா மசாலான்னு ஆகிடும். நீங்கள் ரெண்டுத்தையுமே செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரொம்ப தேங்க்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் சாப்பாடை ருசியாக அளவாக சாப்பிடுங்க.